ஹாய் ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு தீபிஸ் லைஃப். தீபிஸ் லைஃப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாம் ரெடியாக பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதை நான் பாதி தான் தெரியுது பாருங்க, இப்படி இருக்கிறாரு இவரு. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பழனிக்கு போகிறதுக்கு ரெனிஸ்க்கு வந்து வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வேண்டுதலுக்காக நம்ம பழனி இப்போ கிளம்ப போகிறோம். அதாவது இப்போ இல்லை, இன்னைக்கு வந்து அதுக்காக ஷாப்பிங் பண்ண போகிறோம். இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம பழனி கிளம்ப போகிறோம். ரெனிஸ்க்கு வந்து சிம்பிளாக குழந்தை முருகர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டப் போட்டு என்னது படி ஏற்றி கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் வந்து வேண்டுதல். அதுக்காக வந்து தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக நம்ம இப்போ ரெடி ஆகிட்டோம். ரெனிஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம், விளையாடிட்டு இருக்கான். அவள் தான் அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியாக கிளம்ப போகிறோம். அம்மா அப்புறம் அம்மா வராங்க. அம்மா அப்புறம் மாமியார் அப்புறம் பாட்டி எல்லாரும் ஃபேமிலியா. அதாவது எங்கள் அம்மா இருங்க பாட்டி அம்மா பாட்டி அப்புறமா எங்கள் அம்மா எல்லாரும் பழனிக்கு இன்னைக்கு நைட்டுக்கு போகிறோம். வீடியோவை போடுறோம் பாருங்க. இன்னைக்கு இப்போ ஷாப்பிங் போகிறோம். அதை பார்க்க பாப்பா ஒன்று காட்டுறேன். நீ ஆமாம் முக்கியமானது இருங்க. இங்கே பாருங்க, நமக்கு வந்து மதுரையிலேருந்து ஒரு அன்பளிப்பு வந்திருக்கு. JSJP டிசைன், உசிலம்பட்டி, மதுரை. அந்த சிஸ்டர் வந்து நமக்காக ப்ளவுஸ், ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸு, இதை வந்து அங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையாது. அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷனோ வீடியோலாம் எதுவுமே போட வேணாம் அப்படின்னு. இது வந்து நம்ம மேலே அவங்க வச்சுற அன்புக்காக. ஏன்னா நான் பார்க்குறதுக்கு அவங்க சிஸ்டர் மாதிரி இருக்கணும். அவங்க வந்து என் இன்ஸ்டாலையும் சரி அவர் இன்ஸ்டாலையும் சரி கண்டிப்பாக உங்கள் நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் கொடுங்க 2 நாளாக இப்போ அவங்க கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களுக்கு அனுப்பி வைக்கணுன்னு, அதனால் கண்டிப்பாக கொடுங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் விடுங்கன்னு சொன்னால், இல்லை இது ஜஸ்ட் அன்பளிப்பாக வச்சுக்கோங்க, இதில் எந்த ஒரு இது இல்லை, ப்ரொமோஷனாக கேட்டுருவேன்னு நினச்சிடாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு திருப்பி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த சிஸ்டருக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எதுவுமே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க நேற்று மெசேஜில் கூட கேட்டாங்க நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி. நான் எதுவும் ரிப்ளை பண்ணல, சரி வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க அந்த ஒர்க்கு தான் செய்கிறாங்களாம்மா? அதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே நாங்க கேட்கல. ஜஸ்ட் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் செய்யறாங்களா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. சரி உங்க நம்பர் கொடுங்க, எங்க அக்கா மாதிரி இருக்குன்னு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இதை அனுப்பியிருக்காங்க. சப்போஸ் இது ப்ரொமோஷனா இல்லை, அவங்க டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் கொடுக்கல. ஏதாச்சும் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்பரோ கான்டாக்டோ வேணா கொடுக்குறோம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நம்ம இதோட கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கடைக்கு வந்துட்டோம் பாருங்க, எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து குழந்தை முருகர் கெட்டப் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டி இருக்கிறது. அதுக்கு தேவையானதெல்லாம் இவ்வளவுதான், சிம்பிள் ஐட்டம்ஸ் தான். ராஜ அலங்காரமா இருந்தா வேணா நிறைய தேவைப்படும். பாருங்க இது வந்து கைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சட்டை இல்லை, வெறும் பேண்ட் மட்டும்தான். இதுதான் பாருங்க, ஏழுண்டு வினை இல்லை முருகருக்கு மெயினானது. எல்லாமே தேவையானது வாங்கியாச்சு. இப்போ வந்து என்னன்னா, காவடி வந்து குட்டி காவடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் வந்து எடுத்துட்டு வர போயிருக்காரு. காவடி வாங்கிட்டோம்னா அவ்வளவுதான், நம்மளோட பர்ச்சேஸ் சிம்பிளா முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து ரெனிஸ்க்கு ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான், நம்ம அந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு கிளம்பலாம். ரெனிஸ் தான் தூங்குன்னு தூங்குறாரு. நாங்கள் வந்து அவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா, அளவு வச்சு பார்த்துட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா. இது வந்து ஃபுல்லாக தூங்குறான், நாங்களே ஒரு அளவு வச்சு எடுத்துருக்குறோம். இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ரெனிஸ் வந்து இதை தூக்குறதே பெரிய விஷயம், அதனால் நம்ம இதை மட்டும் எடுத்தோம். அதான் இப்போ அங்கே வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெனிஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலியாக இல்லை, டயர்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ரெனிஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே தலையில் பூ இருக்கா, அங்கே வந்து முன்னாடியே ஒரு விஷுவல் காட்டியிருப்போம், அந்த அம்மா வந்து காட்டியிருப்போம்.
அவங்க வந்து நம்ம ஊர் சைடில் தான் இருக்காங்களாம். எனக்கு தெரியல. அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம ஊர் பக்கத்தில் தாம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீடியோஸ்லாம் அவங்கள பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும், எங்கள் பொண்ணு வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து அன்பாக கொடுத்தாங்க. இவருக்கு பார்த்துருந்தாம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்லா பேசியிருந்தாங்க அவங்க கொடுத்தது. அதுக்கப்புறம் பாருங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னா பூச்சி எடுக்கிறான் பாருங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே அங்கே காட்டிட்டோம். இந்த பொருளெல்லாம் எல்லாமே காட்டிட்டோம். இதுதான் காட்டணும். இன்னொரு விஷயம் மெயினாக காட்ட வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ஒரு அன்பளிப்பு மழை. பூ அன்பளிப்பா, பிளவுஸ் அன்பளிப்பா, இது வந்து வீட்டுக்காரர் அன்பளிப்பு. சார் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கடையில் அன்எக்ஸ்பெக்டட் பாருங்க. சர்ப்ரைஸ் வந்து வீடியோவில் சர்ப்ரைஸ்னா, சார் வந்து அங்கேயே அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம், பில் போட்டு ரெனிஸ் வந்து விளையாடிட்டு இருந்தானா, அதனால கீழே வந்துட்டோம். அவரு பார்த்துட்டு அவரோட செலெக்ஷன்ல ஒரு ட்ரெஸ், கிராண்ட் ட்ரெஸ்ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கே பார்த்துட்டு ஷாக்கா இருந்துச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுக்கப்புறம் தான் ரெனிஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெனிஸ்க்கு தான் வந்து இந்த டைம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்த்துட்டு என்னதுமா அது இருக்குதுமா, அது தனியா இருக்குமா. இது சும்மா கோயில் ரிட்டர்ன் வரும்போது போட்டுக்கிறதுக்கு. இங்க பாருங்க இந்த டைம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பாருங்க இந்த டவுஸ் எல்லாமே இந்த நல்லா இருந்தனால 2 செட்டு எடுத்துட்டு நாங்க. இதுதான் இன்னும் ஹைலைட் பாருங்க, முயல் குட்டிக்குள்ளா அழகா இருக்கு. இது ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். 2 செட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்புறது எப்படியும் 1 மணி 2 மணி அந்த மாதிரி கிளம்புவோம். கிளம்பும்போது மறுபடியும் நாங்கள் வீடியோ என்ன இதுன்ட்டு அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.